சமீபத்தில் நான் வந்து குழந்தைங்களோட செல்ஃபி எடுக்கும்போது ஒரு விஷயம் கவனித்தேன். இவங்க எல்லாருமே நிறைய ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஃபில்டர் போட்டு தான் எப்போவுமே ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இந்த ஃபில்டர்லாம் பார்த்திங்கன்னா நம்மளை அப்படியே வெள்ளை வெள்ளேர்னு காட்டுது. நான் இவ்வளோ வெள்ளைலாம் கிடையாது. அதுவும் கொரியன் ஒயிட்டு அந்த மாதிரி இருக்கோம். நம்ம வந்து ஏதோ மூஞ்சியில் சுண்ணாம்பு அடித்த மாதிரி நம்ம வெள்ளையாக இருக்க மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஃபில்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறமா ஒரு ஃபோட்டோவில் பார்த்தா என்னோடய முகமே வேறு மாதிரி இருக்குது. என் மூக்கெல்லாம் வந்து கொஞ்சம் சின்னதாகி, முகம் கொஞ்சம் பெருசாகி, வாயெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில், ஐப்ரோலாம் கொஞ்சம் டார்க்காக. எனக்கு புரியவே இல்லை, என்னடா இது நம்மளை மாதிரியே இல்லை இந்த ஃபோட்டோஸில் அப்படின்னு நமக்கு ஒரு குழப்பம் வருது. இப்போல்லாம் வந்து ஃபில்டர்ஸ் இல்லாமல் குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்க கூட அப்படி தான் ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. ஃபில்டர் வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதுவும் அந்த ஃபில்டரில் வந்து நம்மளோட ஸ்கின் டோனை மாற்றிடுறாங்க, நம்மளோட ஜாலைனை மாற்றிடுறாங்க, ஐப்ரோ மாற்றிடுறாங்க. கண் வந்து பெருசாக, அந்த கருவெளி மட்டும் பெருசாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபில்டர் இருக்குது. நம்ம கருவெளி நார்மல் சைஸை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். நெத்தி வந்து கொஞ்சம் சின்னதாக்கிடுறாங்க. இப்படி இன்றைக்கி வந்து ஃபில்டர் இல்லாமல் நம்ம ஆளுங்க வந்து நிறைய ஃபோட்டோஸே எடுக்கிறது இல்லை. எனக்கு வந்து இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நான் யோசிச்சுட்ருந்தேன். ஏன் வந்து இவ்வளோ ஃபில்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்தோம்? முன்னாடியெலாம் வந்து கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மி பண்ணுற, பிரைட்னஸ் அதிகப்படுத்துகிற, இல்லைனா செஃபியா டோனில் இருக்கும், இல்லை ப்ளூயிஷ் டோனில் இருக்கும், இந்த அளவுக்கு தான் ஃபில்டர்ஸ் இருந்துச்சு. இப்போ வந்து முகத்தோட அமைப்பை மாற்றுற மாதிரியான ஃபில்டர்ஸ் வந்து நிறையா வந்துருச்சு. எனக்கு வந்து இது புரியவே இல்லை. அதுவும் இந்த ஸ்னாப்சாட் மாதிரியான ஆப்லலாம் வந்து பார்த்திங்கன்னா விதவிதமாக ஃபில்டர்ஸ் வச்சுருக்காங்க. எல்லாருமே கேமரா ஆப் வச்சு யாரும் இப்போது ஃபோட்டோஸ் எடுக்கிறதில்ல, டைரெக்டாக ஸ்னாப்சாட்டில் தான் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இது வந்து ஒரு மாதிரி அலார்மிங்காக ஒரு ஃபீல் வந்துச்சு எனக்கு. சரி, இன்றைக்கி நம்ம இதை பற்றி பேசுவோம். இதுக்கு வந்து டெக்னிக்கலாக ஒரு டேர்ம் இருக்குது. என்னென்னா டெக்னாலஜிக்கல் கேஸ் அப்படின்றாங்க. இந்த டெக்னாலஜிக்கல் கேஸ் பற்றி இன்றைக்கி நம்ம பேசுவோம். குறிப்பாக இந்த பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து டெக்னாலஜி எந்த மாதிரியான மாற்றத்தை உண்டாக்கியிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். நான் மெட்ராஸ் மாங்க் அதிஷா. இது நீயே ஒளி பாட்காஸ்ட். தினமும் காலையில் 8 மணிக்கு உங்களோட நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி டெக்னாலஜிக்கல் கேஸ் பற்றி பேச போகிறோம். ஸோ என்னென்னா, இந்த ஃபில்டர்ஸ் அப்படிங்கிறது சமீபமாக ஒரு 4-5 இயர்ஸாக ரொம்ப அதிகமான அளவில் பயன்படுத்தப்படுது. குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில், குழந்தைகள் மத்தியில் ரொம்ப அதிகமாக இருக்குது. எல்லாருமே தங்களுடைய உண்மையான முகத்தை, உண்மையாக அவங்க எப்படி இருப்பாங்களோ அப்படி வெளிப்படுத்திக்கிறதுக்கே விரும்புறதில்ல. இவங்க வந்து வேறு ஒரு விதமான, வேறு மாதிரியான ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபேஸை வந்து தான் வெளிப்படுத்திக்க நினைக்கிறாங்க. அந்த ஸ்டாண்டர்ட் ஃபேஸ் கூட கொரியன் ஃபேஸ் மாதிரி இருக்குது பெரும்பாலான நேரத்தில். எனக்கு அதுவே புரியல, நாம் ஏன் கொரியன் மாதிரி இருக்கணும் அப்படின்னு. பட் இவங்கெல்லாம் வந்து இந்த K-pop அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பார்க்குறாங்க, K-ட்ராமா பார்க்குறாங்க, அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க. ஸோ அவங்க மாதிரி ஆகணும் அப்படின்ட்டு அந்த ஒயிட், அந்த ஹீரோயின்ஸோட ஒயிட்னஸ்ஸு, அவங்களோட ஹேர் ஸ்டைலு, அவங்களோட கண், ஏன்னா அவங்களுக்கெல்லாம் கண் ஒரு மாதிரி டைப்பாக இருக்கும்ல, மங்கோலியன் ஃபேஸ், அந்த மாதிரி எனக்கு புரியவே இல்லை. ஏன் நமக்கு வந்து அந்த மாதிரிலாம் நம்ம இருக்கணும்? நம்ம மாதிரி இருந்தால் என்ன தப்பு அப்படிங்கிறது தான். ஆனால் இன்றைக்கி நம்ம மாதிரி வெளிப்படுத்திக்கிறது அப்படிங்கிறதே குறைஞ்சிட்டே வருது. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு ஃபில்டர் தேவைப்படுது. அதுவும் குறிப்பாக இன்ஸ்டாகிராமோட வளர்ச்சி இருக்குல்ல, ஃபேஸ்புக்கில் வந்து நம்ம எழுத்து மூலமாக ஒரு ஃபில்டர் வச்சுருப்போம். நான் வந்து இப்படி, நான் அப்படி, நான் வந்து ரொம்ப நல்லவன், நான் எல்லாருக்கும் உதவி செய்கிறவன், என்னோடய ரசனை வந்து ரொம்ப உயர்ந்தது, நான் உலக சினிமா பார்க்குறவன், நான் வந்து உலக இலக்கியங்களை கரைச்சி குடித்தவன். ஒரு பக்கம் ஒரு இன்டெலெக்சுவல் ஃபில்டரில் தான் நம்ம இத்தனை நாள் இருந்தோம். ஆனால் இப்போ வந்து அது பியூட்டி அந்த விஷயத்துக்குள்ளே போக ஆரம்பிச்சிருக்கு. பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே அந்த இன்டெலெக்சுவல் ஃபில்டர் வந்து இது அடுத்த லெவலுக்கு போகுது. ஏன்னா இன்றைக்கி எல்லாமே விஷுவல் ஆகிடுச்சு. குறிப்பாக அந்த இன்ஸ்டாகிராம் முழுக்கவே முகம், அதோட கலரு, அந்த அல்காரிதமே அப்படி தான் இயங்குது. அப்போது அல்காரிதங்கள் வந்து நம்ம எப்படி இருக்கணும், நம்ம எப்படி
நம்ம முகம் அமைப்பு இருக்கணும், நம்ம கண் எப்படி இருக்கணும், நம்ம ஐப்ரோ எப்படி இருக்கணும், நம்ம ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கணும், இப்படிங்கிறது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக டிசைட் பண்ண ஆரம்பிக்குது. அப்போது நாம் வந்து அல்காரிதத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நம்மளை நம்ம மாற்றிக்க ட்ரை பண்ணுறோம். இதுதான் டெக்னாலஜிக்கல் கேஸ் அப்படின்றாங்க. அதாவது இந்த டெக்னாலஜி எப்படி நம்மளுடைய பார்வையை வந்து மாற்றுது. நாம் இத்தனை நாளாக ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறோமோ அதை மாற்றி டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை பார்க்க ஆரம்பிக்கிறோம். அது நம்மளை நேரடியாக பாதிக்க ஆரம்பிக்குது. இது வந்து ரொம்ப அலார்மிங்கான ஒரு பிரச்சனை இன்றைக்கி. ஏன்னா நம்ம எல்லாருமே நிஜமாக ஒரு இமேஜும் டிஜிட்டலாக ஒரு இமேஜும் மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு கட்டத்தில் இந்த நிஜமான இமேஜ் இருக்குல்ல, இதை பற்றின ஒரு தாழ்வு உணர்ச்சி வந்து நமக்கு வந்துடுது. நம்ம வந்து அழகாக இல்லை, நம்ம வெள்ளையாக இல்லை, நம்ம சுருட்ட முடியா இல்லை, நமக்கு மூக்கு சின்னதாக இருக்குது, கண் சின்னதாக இருக்குது, காது அகன்றிருக்குன்னு நம்ம இந்த ரியல் இமேஜை பற்றி ஒரு லோ எஸ்டீமோ, இந்த இன்ஸ்டாகிராம் இமேஜ் இருக்கு இல்லையா, அந்த டிஜிட்டல் இமேஜ் அது வந்து ஃபில்டர்டு. அந்த ஃபில்ட்ரு பண்ண அந்த இமேஜுக்கு வந்து ஒரு உயர்ந்த அந்தஸ்தையும் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கிறோம். ஒரு கட்டத்தில் அந்த டிஜிட்டல் இமேஜ் மாதிரி ஆக ட்ரை பண்ணுறோம். இந்த ஃபில்டர்டு இமேஜ் இருக்குல்ல, அது நல்ல வெள்ளையாக இருக்குது, அதுக்கு வந்து மூக்கு இப்படி இருக்குன்னு. ஸோ என்ன பண்ணுறோன்னா, நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம முகத்தை, நம்மளுடைய என்ன சொல்கிறது, நம்ம முகத்தை மாற்றிக்க ட்ரை பண்ணுறோம். போய் கலரிங் ப்ளீச் பண்ணிக்கிறோம், முகத்தை வந்து ப்ளீச் பண்ணுறோம். அதிகமாக இந்த அழகு சாதனங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதுவும் குறிப்பாக குழந்தைங்க, ஒரு டீனேஜர்ஸு இதுக்கு வந்து ரொம்ப பெரிய பாதிப்புக்குள்ளாகிறாங்க. அவங்க வந்து இதுக்கு அதிகமாக பணம் செலவழிக்க ஆரம்பிக்கிறாங்க, மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி பாடி ஷேப் இல்லை, இந்த மாதிரி முக அமைப்பு இல்லை அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கி பாடி ஷேப்பெல்லாம் கூட அது மாற்றி கொடுக்குது. நீங்கள் வந்து இந்த ஃபில்டர்ஸு என்னென்னமோ பண்ணுது. எனக்கு வந்து இது எல்லாமே, அதுவும் இப்போது ஏஐ பவர்டு ஃபில்டர் அப்படின்லாம் போடுறாங்க. ஏஐ வந்து டிசைட் பண்ணுது நம்ம எப்படி நம்ம லுக் எப்படி இருக்கணும், எது பியூட்டி ஸ்டாண்டர்டு. ஜாலைன்னு ஒரு விஷயம், அது பசங்க ஒரு பக்கம், பெண் குழந்தைகள் வந்து பெண்கள் வந்து இந்த நிறம் சார்ந்த பிரச்சனையில் இருக்காங்க. நிறம் வந்து இதுவாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஃபில்டர் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த பசங்க வந்து ஜாலைனுக்காக ரொம்ப மெனக்கடுறானுங்க. ஜாலைன் வந்து ரொம்ப முக்கியம். அதனால ஃபில்டரில் வந்து அந்த ஜாலைனை வந்து சரி பண்ணி தருது. நீங்கள் பார்க்குறக்கு வந்து ஒரு ஜிம்முக்கு போகிறவங்களுக்கெல்லாம் ஒரு ஜாலைன் இருக்கும்ல, அப்படி கடுமையாக அந்த இடத்துல சதையே இல்லாமல் அந்த மாதிரியான ஜாலைன் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது ஃபில்டரில் போடுது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன் இயற்கையாக நமக்குன்னு ஒரு ஜாலைன் இருக்குது, அதை இதுவாக இருந்தால் என்ன, அதை வெளிப்படுத்தினா என்ன அப்படிங்கிறது தான். ஆனால் என்னென்னா எல்லாருக்கும் அந்த ஃபில்டர்டு ஃபேஸ் தான் தேவைப்படுது. இது ரொம்ப ஆபத்தான ஒரு மனநிலை உருவாக்குது. என்னென்னா, நம்ம ரியலாக எப்படி இருக்கோமோ அந்த உருவத்துக்கு இருக்க ரொம்ப குறைவான மதிப்பும் மரியாதையும் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். அதை வந்து வெறுக்க ஆரம்பிக்கிறோம். அந்த முகம் வந்து நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. கண்ணாடியில் நம்ம தினமும் பார்க்குற அந்த முகத்தை வந்து நமக்கு பிடிக்கல. ஆனால் டிஜிட்டலாக நம்ம வெளிப்படுத்துகிற அந்த முகத்தை வந்து நம்ம நேசிக்க ஆரம்பிக்கிறோம். யோசிச்சு பாருங்கள், இது எவ்வளோ ஆபத்து. இது எப்படிப்பட்ட சமூகத்தை வந்து இது உருவாக்கும் அப்படிங்கிறது இருக்குல்ல. இந்த டிஜிட்டல் கேஜ் வந்து இன்றைக்கி அலார்மிங்கான ஒரு பிரச்சனையாக மாறிடுச்சு. எந்தளவுக்கு அப்படின்னா, எல்லோரும் சர்ஜரிலாம் பண்ணிக்கிறாங்க. இந்த டிஜிட்டல் ஃபேஸ் மாதிரி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக மூக்கை சரி பண்ணிக்கிறது, மூக்கு சர்ஜரி பண்ணுறாங்க, ஜாலைன் சர்ஜரி பண்ணிக்கிறாங்க, கண் லென்ஸ் யூஸ் பண்ணிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிக்கிறது இருக்கு இல்லையா. இது வந்து இன்றைக்கி ரொம்ப ஒரு அதிகமாகிட்டே போகுது. ஒரு பக்கம் மருத்துவம் சார்ந்து ஒரு எக்கானமியும் உருவாகிட்டு அங்கே வந்து இந்த அழகு தொடர்பான மருத்துவ சிகிச்சைகள் வந்து அதிகமாகுது. இன்னொரு பக்கம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து அழகு பொருட்களை வந்து நம்ம தலையில் கட்டிக்கிட்டே இருக்காங்க. என்னென்னத்தையோ விற்பானுங்க. நான் வந்து இதை தான் பயன்படுத்துகிறேன், நான் வந்து இப்போ அழகாக இருக்கேன்னா அதுக்கு இது தான் காரணம் அப்படின்னு என்ன கருமத்தையாவது நம்ம தலையில் கட்டுறாங்க. ரொம்ப 20 ரூபாய்க்கு வாங்கி அதை ஒரு 2000 ரூபாய்க்கு விற்கிறது. கண்ட க்ரீமு, ஆயிலு, அது இதுன்னு இது எல்லாத்தையும், இது வந்து ஒரு ஸ்கேமாக மாறுது. இங்கே இந்த டெக்னாலஜிக்கல் கேஸோட இன்னொரு பரிமாணமாக இது ஒரு ஸ்கேம் நடக்க ஆரம்பிக்குது. நம்ம எல்லாருமே நம்ம இந்த மாதிரி ஆகணும். ஏன்னா இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே எல்லாம் ஃபில்டர்டு வீடியோஸ் தான் போடுறாங்க. அவங்க முகம் பார்க்குறக்கு வந்து அந்த
ஏஐ ஸ்டாண்டர்டில் இருக்குது. ஏஐ தான் இப்போ முடிவு பண்ணுது நம்ம முகம்லாம் எப்படி இருக்கணும்னு. அப்போ அந்த முகம் மாதிரி நம்ம முகம் ஆகணும்னு சொல்லிட்டு நம்மளும் அதை வாங்க ஆரம்பிக்கிறோம். அப்படின்னு இது வந்து ஒரு மாதிரி ஒரு டாக்ஸிக்கான ஒரு சூழலுக்கு நம்மளை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகுது. இதிலேருந்து நம்ம எல்லாருமே வெளியேறணும். இந்த பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிற ஏஐ மாதிரி டெக்னாலஜி உருவாக்குற ஒரு பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ், இப்படிப்பட்ட முகம், இப்படிப்பட்ட ஜாலைனு, இப்படிப்பட்ட ஐப்ரோ, இப்படிப்பட்ட கண், மூக்கு அப்படிங்கிற இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாத்துலேருந்தும் நம்ம வெளியேறணும். ஃபில்டர்டு ஃபோட்டோஸ் இல்லாமல் நேரடியாக நம்ம எப்படி இருப்போமோ அப்படியே நம்மளை வெளிப்படுத்திக்க ஆரம்பிக்கணும். அப்படிங்கிறது இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக ஒரு இயக்கமாக நடத்துகிறாங்க. நான் ஃபில்டர்ட் ஃபேஸ், இதுதான் என்னோடய உண்மையான முகம் அப்படின்னு சொல்லிக்கிறதே ஒரு புரட்சியாக மாறுது. பட் அப்படி அவ்வளோலாம் இல்லை. நம்மளாக வெளிப்படுத்திக்கிறதுக்கு முதல்ல நம்ம யாருமே தயாராக இல்லை. எல்லாருக்குமே ஒரு தயக்கம் இருக்குது. நம்ம வந்து இது கேலி செய்யப்படுவோமோ அப்படிங்கிற தயக்கம். அதுவும் குறிப்பாக குழந்தைங்களுக்கு, டீனேஜர்ஸ்க்கு, ஒரு ஏர்லி 20s இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்குது. நம்மளை வந்து கேலி பண்ணிவிடுவாங்க, நம்ம நல்லா இல்லைன்னு சொல்லிவிடுவாங்க, நம்ம வந்து இந்த ஸ்டாண்டர்ட்ஸில் இல்லை அப்படிங்கிற அந்த பயம் இருக்குல்ல, அதுதான் இவங்களை வந்து மோர் அண்ட் மோர் இந்த ஃபில்டர்டு இமேஜை நோக்கி நகர்த்துது. ஸோ நம்ம அதை எப்படி எதிர்கொள்கிறதுன்னு நம்மளும் பழகணும். நம்மளுடைய குழந்தைகளுக்கும் பழக்கி கொடுக்கணும். குறிப்பாக டீனேஜர்ஸ்க்கு. ஏன்னா அவங்களுக்கு தான் இதை பற்றின, ஏன்னா அந்த டீனேஜில் தான் பாடி மாறும், முகம் மாறும், முகத்தில் பருக்கள் வரும், உடம்பு ஷேப்பு மாறுது. அப்போது அவங்களுக்கு ரொம்ப குழப்பம் இருக்கும். அப்போல்லாம் நம்ம ஒரு 25 வருஷம் முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபேர் அண்ட் லவ்லியை வாங்கி அள்ளி அப்பிக்கிட்ட ஒரு தலைமுறை தான் நம்ம எல்லாருமே. ஏன்னா நமக்கு வந்து கலர் பற்றின ஒரு குற்ற உணர்ச்சி அப்போல்லாம் உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க. கருப்பாக இருந்தால் யாரும் மதிக்க மாட்டாங்க, நீங்கள் கலர் ஆகணும், 6 வாரங்களில் சிகப்பழகு அப்படின்னு ஒரு விளம்பரம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம எல்லோரும் வந்து போய் அதை வாங்கி மூஞ்சில் அப்பப்புன்னு அப்பிருப்போம். ஆனால் ஒரு சிகப்பும் ஆகாது அது முகம். நம்ம ஆக்சுவலாக அதை பூசினோம்னா ஒரு மாதிரி வெளுப்பாக இருக்கும். அது நான் கூட பண்ணியிருக்கேன் அந்த சேட்டையெல்லாம். அப்போது இப்போ வந்து அதோட அடுத்த பரிமாணம் மாதிரி இது வந்துடுச்சு. இன்றைக்கி 6 வாரங்களில் சிகப்பழகுலாம் கிடையாது. இன்றைக்கி வந்து எடுத்தோன்னே சிகப்பழகு தான். நீங்கள் வந்து டக்குன்னு கேமராவில் இந்த இதை போட்டுட்டிங்கன்னா முகம் டக்குன்னு எவ்வளோ கருப்பாக இருக்கிறவங்களையும் அது வந்து வெள்ளையர்னு மாற்றி காட்டுது. இப்போது இந்த இமேஜை வந்து நம்ம ஷேர் பண்ணுறோம். இப்போ அது வந்து நமக்கு லைக்ஸ் கிடைக்கிது. எல்லோரும் அடேங்கப்பா என்ன இவ்வளோ வெள்ளையாயிட்ட அப்படின்ற ஒரு பாராட்டு கிடைக்கிது. இதுதான் இன்றைக்கி பெரிய சிக்கலாக மாறிடுச்சு. எல்லோரும் இதுக்கு தான் இன்றைக்கி நம்ம பலியாக ஆரம்பிச்சிட்டோம், இந்த டிஜிட்டல் இமேஜஸ்க்கு. அப்படி இல்லாமல் த ரியல் மீ அப்படிங்கிறது ஃபோன் கம்பெனியில் ரியல் மீ அப்படிங்கிறது நம்ம வந்து எப்படி இருக்கோமோ அப்படியே அக்செப்ட் பண்ணுறது, இந்த செல்ஃப் அக்செப்டன்ஸ். அப்புறம் நம்மளை நாமே நேசிக்க பழகிறது, நம்மளை நாமே உயர்வாகவும் நினைக்க வேண்டாம், தாழ்வாகவும் நினைக்க வேண்டாம், வி ஆர் எனஃப் அப்படிங்கிற அந்த மனநிலையை உருவாக்கிக்கிறது. இது வந்து ரொம்ப ரொம்ப காலத்தின் கட்டாயமாக மாறிக்கிட்டு இருக்கு. இல்லைன்னா நம்ம இந்த டிஜிட்டல் ட்ராப் இருக்குல்ல, இந்த டிஜிட்டல் சிறைகளுக்குள்ளே போய் நம்ம சிக்கிக்குவோம். அப்புறம் அது உருவாக்கி தர ஒரு வாழ்க்கை முறைக்கு ஏற்ற மாதிரி நம்மளை நம்ம மாற்றிக்க ஆரம்பிப்போம். இந்த டெக்னாலஜிக்கல் கேஸ் அப்படிங்கிறது அங்கே தான் உருவாக ஆரம்பிக்குது. ஸோ அந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். இந்த சிறைகளுக்குள்ளே போய் நம்ம சிக்கக்கூடாது. ஸோ அதுக்கு எது அழகு அப்படிங்கிற அந்த விஷயத்தில் ஒரு தெளிவை வந்து நம்ம உருவாக்கி தரணும். சமூகத்துலேயும் சரி, வீட்லேயும் சரி, நமக்கும் சரி, எது அழகு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஸ்கேலில் தான் இருக்குமா? இதில் முக்கியமான விஷயம் இந்த டிஃப்ரென்சஸை வந்து புரிஞ்சுக்கிறது. ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக அவங்கவுங்க அளவில் அழகாக இருக்கோம் அப்படிங்கிறத உணர்றது. இதை வந்து நம்ம எல்லாருமே கற்றுக்கணும். மற்றவங்களுக்கும், அதாவது நம்ம குழந்தைங்களுக்கோ, டீனேஜர்ஸ் இருந்தால் அவங்களுக்கும் நம்ம புரிய வைக்கணும். இல்லைன்னா இது வந்து ரொம்ப ஈஸியாக இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய உலகத்தில் அட்டென்ஷன் அப்படிங்கிறது தான் அடிப்படையான ஒரு எல்லாருக்கும் வந்து தேவையான ஒரு ஹங்கராக இருக்குது.
நம்ம எல்லாரும் பயங்கரமாக அட்டென்ஷனுக்கு அலையிறவங்களா இருக்கோம். அப்போ அந்த அட்டென்ஷனுக்காக நம்ம இந்த மாதிரியான ட்ராப்பில் போய் சிக்கிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். ஆக்சுவலாக இன்றைக்கி நான் வேறு சில விஷயங்கள் பேசலான்ற ஐடியாவில் தான் இருந்தேன். காலையில் ஒரு டெட் டாக் கேட்கும்போது எனக்கு இந்த விஷயத்தை பற்றி நம்ம பகிர்ந்துக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால தான் இதை வந்து நான் இன்றைக்கி பேசணும் அப்படின்னு முடிவெடுத்தேன். இன்றைக்கி வந்து ஒரு பிப்ரவரி 11 செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி நிறையா பேருக்கு லீவுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி இதை பற்றி சும்மா ஒரு தாட் யோசிச்சு பாருங்கள். நம்ம கூட எவ்வளோ இந்த டிஜிட்டல் இமேஜ்க்காக மெனக்கெடுறோம், டிஜிட்டல் இமேஜினால் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும். அதை பற்றி மற்றவங்களோட உரையாடுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்கள், இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. எல்லோரும் செல்ஃப் எஸ்டீமை வந்து வளர்த்துக்கங்க. வி ஆர் குட் எனஃப். இந்த முகம் நிஜ முகம், அதுதான் நாம் டிஜிட்டலில் வெளிப்படுத்தக்கூடிய அல்லது டிஜிட்டல் உருவாக்கி தரக்கூடிய முகம் அல்ல நம்முடையது. ஸோ இந்த நாள் ரொம்ப இனிமையான ஒரு நாளாக அமையட்டும். நல்லா ஹாப்பியாக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் நிறைய ஸ்மைல் பண்ணுங்கள். எது செஞ்சாலும் ரொம்ப கவனமாக செய்யுங்க. நாளை மறுபடியும் வேறு ஒரு நல்ல டாப்பிக்கோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை டாட்டா பாய் பாய் சொல்வது உங்கள் மெட்ராஸ் மாங்க் ஆதிஷா. இது நீயே ஒளி பாட்காஸ்ட்.